மேலும் ஒரு அண்மை செய்தி. ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? ஆளுநர் ரவி அவர்களின் கண்டித்து சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல திமுகவினர் போராட்டத்துல ஈடுபட்டார்கள். குறிப்பா சட்டசபையின் நடப்பாண்டு முதல் கூட்டத்தொடரானது நேற்று நடைபெற்றது. இதை பங்கேற்க சட்டசபைக்கு வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி உரையாற்றாமல் புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து போராட்டம் நடத்த திமுக தலைமையானது உத்தரவிட்டது. அதன்படி சென்னையில சைதாப்பேட்டை பகுதியில ஆளுநர் ரவி மற்றும் பாஜக ஏஜென்டாக ஆளுநர் ரவி மற்றும் அதிமுக வாரிய கள்ளக்கூட்டணி என்ற தலைப்புல சென்னையில் திமுக சார்பில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது 2 பிரிவின் கீழே சென்னை காவல்துறையானது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டையும் தமிழ் வாழ்க்கையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் மாணவர்களை கண்டித்தும் மத்திய அரசின் ஏஜென்டாக தமிழ்நாட்டு உரிமைகளை அத்துமீறல்களை செய்யும் மாணவர்களை காப்பாற்றிடவும் மத்திய அரசின் மீது தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தை திசை மற்றும் வித்துக்களை செய்யும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி கண்டித்து திமுக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக மாவட்ட தலைநகரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் திமுக தலைமை அறிவித்ததன் பேரில் சென்னை மாவட்ட சார்பில் சென்னை சைதாப்பேட்டை கலைஞர் பொன்விழா வளைவு அருகே அந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் திமுக அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி தலைமையில் நடைபெற்றதாகவும் இதில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள், மாநில உறுப்பினர் கனிமொழி சோமு, கிரிராஜன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பா அண்ணா பல்கலை விவகாரத்துல பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்டவர்கள் போராட்டம் நடத்தும் போது உரிய அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் இந்த திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் எவ்வாறு அனுமதியானது வழங்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகர காவல் சட்டம் 1888 பிரிவு உட்பிரிவு 41 படி சென்னை நகரில் பொது இடங்களில், போக்குவரத்து பகுதிகளில், தெருக்களில் கூட்டம் கூடவும் பேரணிகள், உண்ணாவிரதங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பேரணி நடத்துவதற்கு தடையானது விதிக்கப்படுகிறது. குறிப்பா 6ஆம் தேதி முதல் இம்மாதம் 21ஆம் தேதி வரை இந்த தடை ஆணையானது ஒரு உத்தரவு